சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். ஸ்ரீ அன்னையின் சக்தி செயல்பட தனியே அறிவு தேவையில்லை. இதன் அமைப்பு இன்று உலகில் இல்லாத ஒன்று. சக்தி வெளிப்பட்டால் அறிவு தானே செயல்படும். அமைப்பு இதனுடையது. ஏனெனில் அறிவும் திறனும் ஒருங்கே அமைந்த சக்தி ஸ்ரீ அன்னையின் சக்தி. ஒரு இன்ஜினியர் வீடு கட்ட முற்பட்டால் அவருக்கு அறிவு இருக்கிறது. ஆள்பலமும் பணமும் வீட்டை கட்டி முடிக்க தேவை. அவை தேவையான சக்தியை அளிக்கின்றன. கான்ட்ராக்டரிடம் ஏராளமான ஆட்களும் மூட்டையாக பணமும் இருக்கின்றது. இவரால் ஒரு பாலத்தை கட்ட முடியாது. ஒரு அனுபவமுள்ள என்ஜினியரை அவர் நாடி செல்ல வேண்டும். நம் வாழ்வில் அறிவும் திறனும் தனித்து இயங்குகின்றன. ஒரு காரியம் நடைபெற அவை இணைந்து செயல்பட வேண்டும். ஸ்ரீ அன்னையின் சக்தியின் அறிவும் ஸ்ரீ அன்னையின் ஞானமும் சக்தியும் உள்ளுறைந்து காணப்படுகின்றன. ஒன்றில் மற்றது பிணைந்துள்ளன. தனக்கில்லாத அறிவை ஒரு மனிதன் உபயோகப்படுத்துவதை பார்த்தால் அது ஸ்ரீ அன்னையின் சக்தி என அறியலாம். திறனற்ற ஒருவன் தன் அறிவை வெளிப்படுத்தும் பொழுது அதற்குரிய சக்தி இயல்பாக அமைந்துள்ளது என்றால் அதை ஸ்ரீ அன்னையின் ஞானம் என நாம் உணரலாம். ஸ்ரீ அன்னையின் சக்தியை பெற்றால் அதற்குரிய ஞானம் தானே ஏற்படும். ஸ்ரீ அன்னையின் ஞானத்தை அடைந்தால் அதற்குரிய சக்தியை அதுவே கொண்டு வரும். அறிவின் சிறந்த அன்பர் ஒருவர் பல லட்சம் சம்பாதிக்கும் திட்டத்தை 1000 ரூபாய் கூட கையில் இல்லாமல் ஆரம்பித்த பொழுது திட்டத்திற்கு தேவையான முழு பணமும் அவரை தேடி வந்தது. தேவைப்பட்ட எல்லா திறனையும் தம்மை நோக்கி இழுக்கும் திறனுள்ள அவருடைய அறிவே ஸ்ரீ அன்னையின் ஞானம் என்பதில் ஐயமில்லை. ரூபாய் 100 மாத சம்பளம் பெறும் ஒருவர் 4 லட்ச திட்டத்திற்கு திட்டம் தீட்டினார். பேங்க் லோன் அவரது திட்டத்திற்கு கிடைக்கும். பேங்க் சேர்மனிடம் விஷயம் போன போது அவருக்கு ஏராளமாக கோபம் வந்துச்சான். மோசடி என சந்தேகப்பட்டார். மனுதாரர் சேர்மன் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். அவரிடம் சத்தியம் இருந்தது. ஆனால் அவ்வளவு பெரிய அதிகாரியிடம் அவர் பேசியதில்லை. ஒரு கணம் திகைத்து போனார். ஸ்ரீ அன்னை அவர் கட்சி இது மாதிரி சந்தர்ப்பங்களுக்குரிய அனுபவமோ திறமையோ அவருக்கில்லை. தம் கட்சியை எடுத்துச் சொன்னார். அபரிமிதமான வெற்றி பெற்றார். சேர்மன் அவரை பாராட்டினார். எப்படி பேசினோம் என்று அவருக்கு தெரியாது. யோசித்த பிறகு தாம் கூறிய வாதங்கள் தமக்கே வியப்பளிப்பதை உணர்ந்தார். அவருடைய திறன் ஸ்ரீ அன்னையின் சக்தி என்பதால் அவருடைய அறிவு தானே அவருக்கு ஏற்பட்டது. தம்முடைய ராசியை எவரும் அறிவார்கள். என் கர்ம வினை என்று சொல்வார்கள். சிலருக்கு எதுவும் பலிக்காது. மற்றவர்களுக்கு பல தோல்விக்கு பிறகு பலிக்கும். சிலருக்கு பண விஷயம் கூடி வராது. வேறு சிலர் எதை செய்தாலும் புரளி பறக்கும். சிலருடைய ராசி வீட்டில் இருப்பவர்களே எப்பொழுதும் எதிர்பார்ப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்டு செயலில் இறங்கி தங்கள் ராசியும் கர்மமும் வந்து கழுத்தை அறுக்கவில்லை என்று கண்டால் அவர்கள் செயலில் வெளிப்படுவதே ஸ்ரீ அன்னையின் சக்தி என நாம் அறியலாம். கர்மம் விலகுவது என்றால் அங்கு ஸ்ரீ அன்னை இருக்கிறார்கள் என்று பொருள். வாழ்க்கை கர்மத்திற்கு அடிமை. கர்மத்தை செயல்பட வாழ்க்கை பூரணமாக அனுமதிக்கும் சமர்ப்பணத்தால் ஒரு செயல் ஸ்ரீ அன்னையின் சக்தியால் நிரம்பினால் அச்செயல் கர்ம பலன் இருக்காது. அதை விட்டு கர்மம் விலகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.